தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். திமுகவில் இணைந்துள்ள முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இன்று முதல் தென் மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்கிறார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் கடந்த மாதம் தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த மாதம் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் திமுகவை பலப்படுத்தும் வகையில் ஓ பன்னீர்செல்வம் தென் மாவட்டங்களில் இன்று முதல் பிரச்சாரம் செய்கிறார். இன்று காலை தென்காசி தொகுதிக்கு உட்பட்ட கடையநல்லூர், ஆலங்குளம், குற்றாலம் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதேபோல் இன்று மாலை கடையநல்லூர், சங்கரன் கோவில் தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்த காளியம்மாள் அதிமுகவில் இணைந்தார். நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் காளியம்மாள். இவர் கடந்த 2025ஆம் ஆண்டில் அக்கட்சியில் இருந்து விலகுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் செயல்பாடு மற்றும் கட்சியின் போக்கு மீது ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக விலகியதாக கூறப்படுகிறது. நிலையில் காளியம்மாள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். பெண்களை, குழந்தைகளை பாதுகாக்க முடியாத சமூகத்தை நாகரிக சமுதாயமாக கருதவே முடியாது என்று மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் விமர்சனம் செய்துள்ளார். தனது சமூக வலைதள பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நல்லவங்களாம் கோபப்படாம இருக்கிறதால தான் இந்த மாதிரி சாக்கடையே ஓடுது. இந்த மாதிரி சாக்கடையா வச்சிருக்கிறதால தான் என்ன கெட்டுடும்னு தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கான். 32 ஆண்டுகளுக்கு முன்பு நான் மகாநதியில் வெளிப்படுத்திய கருத்து இது. இன்னும் நிலைமை மாறவில்லை. அந்த கோபம் என்னுள் தீரவில்லை. பெண்களை, குழந்தைகளை பாதுகாக்க முடியாத சமூகத்தை நாகரிக சமுதாயமாக கருதவே முடியாது என்றும், அவர்கள் அச்சுறுத்தப்படும் சூழலில் எந்த வளர்ச்சிக்கும் அர்த்தமில்லை, எந்த பேச்சுக்கும் பொருளும் இல்லை என்று கமல்ஹாசன் விமர்சித்து உள்ளார். பரங்கிமலை வேலுச்சேரி இடையே பறக்கும் ரயில் நீட்டிப்பு தடத்தில் நாளை முதல் ரயில் சேவை தொடங்குகிறது. இந்த ரயில் சேவை நாளை தொடங்குகிறது. நிர்வாக மற்றும் கட்டுமான பிரச்சினைகள் காரணமாக நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த இந்த சேவை ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து மீண்டும் தொடங்கப்பட உள்ளது. ஜனவரி 10ஆம் தேதி தொடங்கவிருந்த இந்த சேவை பாதுகாப்பு ஆய்வுகளின் போது கண்டறியப்பட்ட தொழில்நுட்ப குறைபாடுகள் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திமுக மிரட்டியதால் தான் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரவில்லை என்று ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். சென்னையில் தவேக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், எம்ஜிஆருக்கு பிறகு அரசியலுக்கு வர ஆர்வம் காட்டியவர் ரஜினிகாந்த். ஆனால் திமுக குடும்பம் மிரட்டல்களை கொடுத்து அரசியலுக்கு அவரை வரவிடாமல் பார்த்து கொண்டது. கடைசியில் அவர் நடிக்கவே சென்று விட்டார். அதே சமயம் விஜய் மனவலிமை மிக்கவர். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். கரூர் சம்பவத்திற்கு பின்னரும் நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம். தமிழகத்தில் ஒரு மாற்றம் உருவாக வேண்டும் என்று விஜய் பயணிக்கிறார். வரும் தேர்தலில் அது கனிந்து எங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். இதை யாராலும் தடுக்க முடியாது என்று ஆதவ் அர்ஜுனா பேசினார். தமிழகத்தில் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு என்று வதந்தி பரப்பினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எண்ணெய் நிறுவனங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. ஈரான் போர் காரணமாக இந்தியாவுக்கு சமையல் எரிவாயு, கச்சா எண்ணெய் கொண்டு வருவதில் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது. ஈரான் அனுமதி அளித்ததால் இந்தியாவுக்கு 2 எண்ணெய் கப்பல்கள் வந்து சேர்ந்து இருக்கின்றன. பெட்ரோல், டீசலுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என்ற வதந்தியால் தமிழகத்தில் கடந்த 2 நாட்களாக பங்குகளில் கூட்டம் அலைமோதுகிறது. பல மணி நேரம் காத்திருந்து பெட்ரோல், டீசலை வாகன ஓட்டிகள் நிரப்பி செல்கின்றன. 21 நாட்களுக்கு தட்டுப்பாடு வர வாய்ப்பில்லை என்றும், வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் பெட்ரோலிய நிறுவனங்கள் அறிவுறுத்தி உள்ளன. வதந்தி பரப்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எண்ணெய் நிறுவனங்கள் எச்சரித்து உள்ளன. பக்தர்களுக்கு பெருமாள் திருவுருவம் பொறித்த தங்கம், வெள்ளி டாலர்களை ஆன்லைனில் விற்பனை செய்ய திருப்பதி தேவஸ்தானம் திட்டமிட்டிருக்கிறது. திருப்பதி ஏழுமலையானின் திருவுருவம் பொறித்த தங்கம் மற்றும் வெள்ளி டாலர்களை திருமலைக்கு செல்லும் பக்தர்கள் வாங்கிக் கொள்ளலாம்.
இதை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்ய திருப்பதி தேவஸ்தானம் பரிசீலித்து வருகிறது. வருவாயை பெருக்கும் நோக்கம் மட்டுமின்றி பக்தர்களுக்கு பெருமாளின் பிரசாதம் வீடு தேடி செல்வதை ஊக்குவிக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. ஆன்லைனில் ஆர்டர் செய்யப்படும் டாலர்கள் தபால் துறை மூலமாக டிரான்சிட் இன்சூரன்ஸ் வசதியுடன் பக்தர்களின் வீடுகளுக்கு அனுப்பப்படும். தங்கத்தின் விலை உச்சத்தை தொட்டு வருவதால் வெள்ளியில் தங்க மூலம் பூசப்பட்ட டாலர்களை அறிமுகப்படுத்தவும் தேவஸ்தானம் திட்டமிட்டு உள்ளது. ஈரான் போர் காரணமாக கப்பல்களில் 3.5 கோடி முட்டைகள் தேங்கி இருப்பதால் ஏற்றுமதியாளர்களுக்கு பல கோடி இழப்பு ஏற்படும் நிலை உருவாகி இருக்கிறது. நாமக்கல் மண்டலத்தில் தினமும் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி ஆகின்றன. நாள்தோறும் 70 லட்சம் முட்டைகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், கத்தார் போன்ற வளைகுடா நாடுகளுக்கும் ஆப்பிரிக்கா நாடுகளுக்கும் முட்டைகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. போர் சூழல் காரணமாக இந்தியாவில் இருந்து வளைகுடா நாடுகளுக்கு முட்டை ஏற்றுமதியாவது முற்றிலும் தடைப்பட்டுள்ளது. ஏற்கனவே அனுப்பிய முட்டைகள் துறைமுகங்களிலும் கப்பலிலும் தேக்கமடைந்து உள்ளன. சுமார் 3.5 கோடி முட்டைகள் தேங்கி கிடக்கின்றன. இவை காலாவதி தேதியை கடந்துவிட்டால் ஏற்றுமதியாளர்களுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும். இதனால் அவர்கள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். ஈரான் போரால் எண்ணெய் உற்பத்தி நாடுகளில் பெட்ரோலிய பொருட்களின் விலை சரிந்து உள்ளது. ஈரான் போர் உலக அளவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வந்தாலும் ஈரான் உட்பட எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளில் பெட்ரோலிய பொருட்களின் விலையை சரி செய்து வருகிறது. குவைத்தில் 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 31.5ஆகவும் 1 லிட்டர் டீசலின் விலை சுமார் 34.6ஆகவும் உள்ளது. போரை சந்திக்கும் ஈரானில் பெட்ரோல் விலை $2.68 டீசல் விலை வெறும் 55 பைசாவாகவும் உள்ளது. உலகின் மிகப்பெரிய எண்ணெய் இருப்பை கொண்ட வெனிசுலாவில் 1 லிட்டர் பெட்ரோலின் விலை சுமார் $3.23 மட்டுமே. டீசல் விலை வெறும் 37 பைசா தான். அதே சமயம் தற்போது 95 நாடுகள் பெட்ரோலிய பொருட்களின் விலையை உயர்த்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் ஆண்டின் சிறந்த கிரிக்கெட் வீரர் மற்றும் வாழ்நாள் சாதனையாளர் விருதை அறிவித்து உள்ளது. வரும் 15ஆம் தேதி இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் வருடாந்திர விருது வழங்கும் விழா டெல்லியில் நடைபெறுகிறது. இந்த விழாவில் ஆண்டின் சிறந்த கிரிக்கெட் வீரர் விருதை இந்திய அணியின் டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் அணியின் கேப்டன் சுப்மன் கில் பெறவுள்ளார். அதேபோல பிசிசிஐ இந்திய அணியின் முன்னாள் தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட்டிற்கு 2024 T20 உலகக்கோப்பை வெற்றியில் இந்திய கிரிக்கெட்டிற்கு அவர் ஆற்றிய மகத்தான பங்களிப்பிற்காக கர்னல் CK நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்க உள்ளது. பிரபல OTT நிறுவனம் ஜனநாயகன் படத்திற்கான OTT உரிமையை ரத்து செய்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. ஜனநாயகன் திரைப்படத்தின் OTT உரிமையை அமேசான் பிரைம் நிறுவனம் 120 கோடிக்கு வாங்கியதாக கூறப்படுகிறது. ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று பெறுவதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. இந்நிலையில் அமேசான் பிரைம் OTT நிறுவனம் ரிலீஸ் தேதியை கேட்டு தயாரிப்பு நிறுவனத்தை நெருங்கியதாகவும் தற்போது ஜனநாயகன் படத்தின் OTT உரிமையை ரத்து செய்துவிட்டதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. OTT உரிமையை ரத்து செய்ததன் மூலம் ஜனநாயகன் திரைப்படத்தின் தயாரிப்பு நிறுவனமான KVN நிறுவனத்திற்கு 120 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழலை செய்திகளோடு. நன்றி, வணக்கம்.